வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆவியில் வேக வச்ச கோவக்காய் வற்றல். இது ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாங்க. இந்த வெயிலை யூஸ் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோவக்காய் வத்தெல்லாம் வெளியெல்லாம் விற்க மாட்டாங்க, நம்ம தான் போட்டு வச்சுக்கணும். அதே போல் போடும்போது கொஞ்சம் அதிகமாக வாங்கி போட்டு வச்சுக்கோங்க. காய வச்சு நம்ம எடுக்கும் பொழுது ரொம்ப சுண்டி போயிடும். நம்ம சேனலில் ஏற்கனவே ஆவியில் வேக வச்ச கோவக்காய் வறுவல், கோவக்காய் கூட்டு, எல்லா வகையான வத்தல் வடகம்லாம் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் போட்டு வைக்கிறேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1 kg கோவக்காய் வாங்கியிருக்கோம். அது அப்படியே ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்துடுறேன். நல்லா ஒரு 3 தடவை கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணிக்கணும். 1/4 இன்ச்சுக்கும் குறைவாக கட் பண்ணணும். காமிக்கிறேன் வாட்ஸ்அப்பில். பாருங்கள், 1/4 இன்ச்சுக்கும் குறைவாக இருக்கணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். 1/4 இன்ச்சுக்கும் குறைவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்படி செஞ்சுட்டு ஊற்றி விட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும். கொஞ்சம் பழுத்து இருந்தாலும் போட்டுக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. நம்ம ஆவியில் தானே வேக வைக்க போகிறோம், இதையும் போட்டுக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம அப்படியே 1 கிலோ வாங்கினோம்னா ஒரு 4-5 பழுத்து தான் வரும். எல்லாம் நறுக்கியாச்சு. இதில் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் குலுக்கி விட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டேன், இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு பார்த்துக்கிட்டு தான் போடணும், ரொம்ப போட்டுறக்கூடாது. நல்லா குலுக்கி விட்டு நல்லா பார்த்து டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு வேணால் பிறகு போட்டுக்கோங்க. நிறைய போட்டுறாதீங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்குது, உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வேக வைக்க வேண்டியது தான். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. கோவக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வத்தல். அது நம்ம ஆவியில் வேக வைக்கிறோம் இல்லைங்களா, சத்துக்கள்லாம் போகாது. தண்ணியிலையும் வேக வைக்கலாம், அது மாதிரி ஒரு மெத்தட்லேயும் செய்யலாம். அது கூட நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன், லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். சுகர் இருக்குதுன்னு நினைக்கிறவங்கலாம் இது நிறையா எடுத்துக்கலாம். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக. இது வந்து 1 kg வந்து 50 ருபீஸு. ஆனால் சந்தையில் போய் நம்ம வாங்கினோம்னா விலை கம்மியாக இருக்கும். இது இங்கே பக்கத்தில் வாங்கினதுங்க, அதனால் உங்களுக்கு 50 ரூபா. மார்க்கெட்லாம் போய் வாங்கினோம்னா விலை நல்லா கம்மியாக கிடைக்கும் நமக்கு. இந்த வெயிலை யூஸ் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. 3 நாளில் காஞ்சிடும் நமக்கு. 2 நாள்லேயே காஞ்சிடும், இருந்தாலும் 3 நாள் வச்சு நான் எடுத்தேன், நல்லா இருந்துச்சு. எப்போதுமே வத்தல்லாம் நம்ம போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு போட்டு வச்சோம்னா இடையில ஒரு தடவை 6 மாதத்துக்கோ இல்லை 3 மாதத்துக்கோ ஒருக்கா இடையில வெயில் எடுத்து நல்லா காய வச்சு மறுபடியும் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பூச்சிலாம் பிடிக்கவே பிடிக்காது. எப்போதுமே நான் அப்படி தான் செய்வேன். இடையில ஒரு தடவை வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன். 1 வருஷம் ஆனால் கூட ஒன்றுமே ஆகாது. எதுவுமே வத்தல் வடகம் எதுவுமே ஒன்றும் ஆகாது. இட்லி பானையில் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். கீழ்த்தட்டை நம்ம வச்சுக்கலாம். ஒரு காட்டன் துணி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நிறையா வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி துணி போட்டோம் தான் நமக்கு எடுக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இப்போ இந்த காயை அப்படியே இதில் அள்ளி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம், இந்த அளவுக்கு 10 நிமிஷம். நம்ம நிறையா போட்டோம்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட ஆகும் அளவு வேகிறதுக்கு. இட்லி வேகிற மாதிரி தான், டக்குன்னு வெந்துடும். அதே மாதிரி கில்லு பதம் இருக்கணும். நான் உங்களுக்கு பதம் காமிக்கிறேன். ரொம்ப வேக விடக்கூடாது, கில்லு பதம் இருந்தால் போதும். நல்லா கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம், சும்மா கூட மிளகாத்தூள் போட்டு கூட சாப்பிட்லாம் நம்ம. இப்போ அப்படியே இப்படி வச்சுக்கலாம். வேகட்டும், வெந்தோடனே பார்க்கலாம், வெந்துருச்சான்னு பார்க்கலாம்.
பதம் காமிக்கிறேன் பாருங்கள். சுடுது, ஆவி அடிக்குது. இதா வெந்துருச்சு, தெரியுதுங்களா? இதான் பதம். இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள், வெந்துருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே தூக்கி இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். இப்படியே கொண்டு போய் நான் மாடியில் ஒரு காட்டன் துணியில் காய வச்சிட்றேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய வச்சுருக்கேன். காலையில் காய போட்டதை நைட்டு எடுத்தாந்துட்டேன். இந்த அளவுக்கு காஞ்சிருக்குது. இதை அப்படியே நம்ம ஒரு தட்டில் போட்டு காய வச்சிடலாம். மோர் மிளகா, சுண்டக்காய் வத்தல் இதெல்லாம் நமக்கு வெளியில் கடைகளில் கிடைக்கும். இந்த கோவக்காய் வத்தல் கிடைக்காது, நம்ம தான் வீட்டில் செஞ்சு வச்சுக்கணும். நல்லா வெயிலில் காஞ்ச பிறகு பொரிச்சு காமிக்கிறேன். நல்லா காஞ்சிடுச்சு, 3 நாள் ஆச்சு காயறதுக்கு. பாருங்கள், சவுண்டு கேட்குதா? இந்த விதையெல்லாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நல்லா பொரிச்சு எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். 1 kg போட்டேன், எவ்வளோண்டு வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் வெளியெல்லாம் விற்காது, நம்மளே வாங்கி போட்டுக்கணும். இவ்வளோ காஸ்ட்லியாலாம் எப்படி விற்பாங்க? இவ்வளோண்டு தான் வந்திருக்குது. அடுப்பில் வடை சட்டி வச்சுருக்கேன், கடலை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொரிக்கலாம். நல்லா வெடித்து பொரியும், கவனமாக பொரிக்கணும். வடை சட்டியில் வச்சு தான் பொரிக்கணும்னு இல்லை, தாளிக்கிற கரண்டிலையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அழகாக நம்ம பொரிச்சிக்கலாம். பொரித்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கழித்து சாப்பிடுங்க, நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இன்னொரு ஈடு போடலாம். இப்படியே சாதத்துக்கு தொட்டுக்கலாம். சும்மா சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சோண்டு இதில் மிளகாத்தூள் போட்டு பரட்டி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்று கேட்குங்களா? சூப்பராக இருக்குது. இதுபோல் ஆவியில் வேக வச்ச கோவக்காய் வத்தல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.